என் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை 2.5 வருஷமா ஏமாத்தி இருக்கிறாரு. அவருக்கு எப்படின்னா ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லிட்டு சார் என்கிட்ட அந்த தகராறு தான் சார் நடந்தது. நான் பிரெக்னென்ட் ஆனாலும் அவரு தேவையில்லாம இல்லீகலா அந்த டேப்லெட் கொடுத்து என்னை வீட்லயே அபார்ட் பண்ண வச்சாரு. அந்த பொண்ணு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாகி எனக்கு போன் பண்ணி என்னை விட்டு போயிட சொல்றா. என் பேர் ஸ்ரீவித்யா சார். நான் இங்க பெரம்பூர் வீனஸ்ல இருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை 2.5 வருஷமா ஏமாத்தி இருக்கிறாரு. இது மூலியமா நான் 100க்கு போன் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் மகளிருக்கு போக சொன்னாங்க. வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது சார். இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பதிலும் இல்ல. இதுல என் மாமனார் மாமியார்ல இருந்து எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு. நான் ப்ரூஃப்ல இருந்து எல்லாத்தையும் காட்டுறேன் சார். ஆனா அவங்க எல்லாத்தையுமே காசை வச்சு இது பண்றாங்க சார். என்னையும் என் குழந்தைங்களையும் அலக்கடிக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியணும் சார். அவர் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க சார். எனக்கு என்னைக்குன்னு தெரியல. 2023ன்னு சொல்றாங்க. இப்ப என் கூட இல்ல சார். அவர் போய் 3 வாரத்துக்கு மேல ஆகுது சார். அதாவது ஏமாத்திட்டு சார். எனக்கு தெரிஞ்சது பிப்ரவரி மாசம் சார். நான் பெரம்பலூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. நான் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு நாங்க இருந்தோம். ஆனா இப்பவும் திருப்பியும் அவர் போன் பண்ணி அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு என்னை ஏமாத்தி போய் அவங்க தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இது எனக்கு 11 வருஷம் ஆகுது சார். எனக்கு 2 பொம்பளை பசங்க சார். 5வது படிக்குது ஒரு பொண்ணு, 2வது ஒண்ணு படிக்குது சார். இப்போ அவங்க 2 பேரும் ஒண்ணாதான்? ஆமா, ஒண்ணாதான் வாழறாங்க சார். அவங்களுக்கு பசங்க இருக்கா? அவனுக்கு 9 மாசத்துல ஒரு பையன் இருக்கான் சார். அவருக்கு 2.5 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆகி. எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாகி எனக்கு போன் பண்ணி என்னை விட்டு போயிட சொல்றா. அவளை விட்டுட்டு போயிடு, எனக்கு அவன் வேணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும் அவளுக்கு 9 மாசம் குழந்தை இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை அப்பதான் தெரியும் 9 மாசம் குழந்தையும் அவ கையில இருக்குதுன்னு. அதுல நீ என்னை விட்டுட்டு போயிடு, அவன் கூட வரமாட்டேன்னு அவ எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. திருப்பியும் அவ கூட வந்து வாழ்றா. அவங்க எங்க இருக்காங்கன்னா ஏதோ பொன்னியம்மன் மேடுன்னு சொல்லி ஒரு அட்ரஸ், அது கூட ராங் அட்ரஸ்ன்னு சொல்றாங்க சார். எங்கன்னு தெரியாது சார். காவல்துறையில புகார் கொடுத்து நான் வியாழக்கிழமையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். 2 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு அலக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். விசாரிக்கிறான்றாங்க. சும்மா பேருக்கு விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு 1:30 மணில இருந்து 2 மணிக்கு வர சொன்னாங்க சார். இன்ன வரைக்கும் வரல சார். அவங்க மணி இப்ப 4 ஆகுது சார், இன்னும் வரல சார். அவருக்கு எப்படின்னா ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லிட்டு சார் என்கிட்ட அடிக்கடி 11 வருஷமா என்கிட்ட தகராறு தான் சார் நடந்தது. என் குழந்தைங்க பிறந்து அடிக்கடி நான் பிரெக்னென்ட் ஆனாலும் அவரு தேவையில்லாம இல்லீகலா அந்த டேப்லெட் கொடுத்து என்னை வீட்லயே அபார்ட் பண்ண வச்சாரு. அதனால 3வது நின்ன பாப்பா வந்து மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அபார்ட் பண்ணிட்டு நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். அது அவருக்கு வந்து இன்னும் காண்டாகி தான் எனக்கு ஆம்பளை பையன் வேணும். அதுல இருந்தே பிரச்சனை சார். இப்ப வரைக்கும் என் கழுத்துல இருக்கிற சரடுல இருந்து எல்லாத்தையும் உருவிட்டான் சார். என் கழுத்துல இப்ப கயிறு மட்டும் தான் சார் இருக்கு. எங்க அம்மா போட்ட நகையில இருந்து என் குழந்தைங்களுக்கு போட்ட நகையில இருந்து ஒண்ணு கூட இல்ல சார். எவ்வளவு எல்லாமே புடுங்கிட்டான் சார். அதை புடுங்கிட்டு அவ கூட போய் குடும்பம் நடத்தினுக்கிறான். அவளுக்கு எல்லா நகையும் வாங்கி போட்டு நிக்கிறான் சார். இதுதான் சார். அவன் இப்ப என்ன எல்லாமே மொட்டை அடிச்சுட்டு அவ கூட போய் செட்டில் ஆயிடலாம். ஆமா சார், பிரச்சனை நடக்குது சார். நகை வேணும், அதுவும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு வச்சு கிடையாது சார். எங்க அப்பா அம்மா போட்ட நகையை கூட எல்லாத்தையும் வித்துட்டு உன்னால என்னடி என்னால பிரோஜனம், உன்னால எனக்கு என்ன பிரோஜனம், ஒண்ணுமே இல்ல, நீ வந்து இருக்கிறதே வேஸ்ட். நான் எவ்வளவோ பொறுமையா போனேன் சார் என் பொண்ணுக்காக. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம அவளுக்கு கண்ணுல ஆபரேஷன் பண்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க சார். அதனால நான் ரொம்ப பொறுமையா போனேன். வியாழக்கிழமை வீட்டாண்ட வந்து பூந்து அப்பா அம்மா புள்ள 3 பேரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க சார். அதனால நான் 100க்கு போன் அடிச்சுட்டேன். எனக்கு வந்து உயிர் பயமா இருக்கு, என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு நீங்க யாரும் இல்ல, எங்க அப்பா அம்மா என் கூட இல்ல, எல்லாருமே அதாவது நீலாங்கரையில எங்க அம்மா வீடு. அதனால எனக்கு நானும் என் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கிறோம். அதனால எனக்கு உயிர் பயமா இருக்கு. எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்ட்டு தான் நான் இங்க வந்ததே. விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க தவிர இன்னும் விசாரணை சரியா முடியல சார். விசாரிக்கவே இல்ல சார். இன்னும் 2 மணிக்கு வர சொன்னாங்க சார். இங்க ஸ்டேஷன்ல ஒரு போலீஸும் இல்ல. மணி 4 ஆகுது. என்ன அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து தான் சொன்னாங்க. அவன் என்ன இல்ல திருடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே அவங்க தென்னாவிட்டா பேசினாங்க சார். ஒருமையில பேசினாங்க சார் என்கிட்ட. நாய் துரத்துற மாதிரி துரத்துனாங்க. நான் கேட்டதுக்கு என்ன நாய் துரத்துற மாதிரி நீங்க பச்சிருக்கியா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன நாய் துரத்துற மாதிரி துரத்துனாங்க சார். அவன் ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.